சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள். அதே போல உங்களுக்கு ராசி உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யாரு பாருங்க, சுக்கிர பகவான். அப்ப இங்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறாங்க. அப்ப சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பிசினஸ் பண்ணியிருக்கீங்க, பிசினஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றீங்க, ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க, ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்க. எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல, தேவையில்லாம விரயம் வந்துருது, அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது. உறுதியாக உங்கள் லாபம் நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு தான் சொல்ல முடியும், குறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும்.